ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக தாமரைப்பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாமரைப்பூ மாலை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி மடித்து ரெடி பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி அதோட இதழ்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு 3 டைமு பாருங்கள். இப்படி எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு டைமு, இந்த பக்கம் ஒரு டைமு, அந்த பக்கம் ஒரு டைமு, இந்த பக்கம் ஒரு டைம், இப்படி 3 டைம் மடிக்கும்போது அது நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தாமரைப்பூ மடிக்கிறதுல நிறைய மெத்தட் இருக்குது. அதில் இந்த மாதிரி மெத்தட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு மடி, இந்த பக்கம் ஒரு மடி, அப்புறம் அந்த பக்கம் ஒரு மடி, அப்புறம் இந்த பக்கம் ஒரு மடி, அவ்வளோதான். அது வந்து லைட்டாக உள்ள சொருகுன மாதிரி நம்ம பண்ணும்போது அது அப்படியே ஸ்ட்ராங்காகவே நின்றுக்கும் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக தாமரை பூவோட மொட்டு தெரிகிற வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சுட்டு காம்பு இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி உடச்சுமா ஒடிஞ்சிரும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பூக்களையும் மடித்து எடுத்துக்கலாம். அடுத்து நார்மல் சைஸ் ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. நூலோட கடைசி பக்கமாக பாருங்கள், இந்த மாதிரி வளைச்சி அதுக்குள்ளே நூல் விட்டு எடுத்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ரோஜா பூ காம்பு வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். அப்புறமா எடுக்கிற மாதிரி சாதாரணமாக கட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி நாட்டே போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்கோங்க. தாமரை பூ வந்து மாலை வெயிட்டாக இருக்கும், அதனால நல்லா நூல் ஸ்ட்ராங்காக ரெட்டையாக இல்லைன்னா 4 கூட மடித்து போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி தாமரை பூ ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி சென்டராக பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி ஒவ்வொன்றா கோர்த்துக்கலாம். மேலே பார்த்த மாதிரி கோர்த்து இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்தடுத்து கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. அதுவும் ஊசியில் தாமரைப்பூ மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா கோர்த்து நம்ம நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள். ரொம்ப போட்டுக்கிட்டு அழுத்த வேண்டாம். ஒன்றோட ஒன்று தாமரைப்பூ ஃபஸ்ட்டு இருக்கிற தாமரைப்பூ ரெண்டாவது இருக்கிற தாமரைப்பூவோட ஒவ்வொன்றும் மோதிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லா தாமரைப்பூவும் கோர்த்துக்கலாம். சாதாரணமாக நம்ம ரோஜா பூ கோர்க்கிற மாதிரி தான். ரொம்ப ஈஸியான மெத்தடு. தாமரைப்பூ இந்த மாதிரி அதோட இதழ்கள்லாம் இந்த மாதிரி மடித்து கோர்க்கும் போது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் மாலைக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இதே மாதிரி நம்ம கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு முடி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மாலையோட ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது மாலையோட இன்னொரு சைடும் அதே மாதிரி அதே அளவுகளோட கோர்த்துக்கலாம். அடுத்து மாலையோட கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு கோல்டு கலர் மணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கோல்டு கலர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். அதே ஊசியில் இந்த மாதிரி கம்மியான அளவுக்கு நூல் போட்டுக்கோங்க. நூல் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மணி மட்டும் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு முடி மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு முடி 2 முடி நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து தாமரை பூ பாருங்கள். இந்த மாதிரி கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். நம்ம மாலைக்கு மேல் பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். நல்லா கோர்த்து விட்டிங்கன்னா அந்த மணி போய் பூ வந்து வெளியில் வராமல் தடுத்துக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலரில் இந்த மாதிரி மணி மாதிரிலாம் கிடைக்குது மாலை கோர்க்கறதுக்காக ஃபேன்சி ஸ்டோர்லேயே. இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பாருங்கள் ஒவ்வொன்றா கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 பீஸ் கோர்த்துக்கிறேன். இந்த இடத்துல 10 பீஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி கோர்த்துட்டு கொஞ்சம் நீளத்துக்கு எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாமரை பூக்கு வந்து இதே மாதிரி பாருங்கள். இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கிட்டேன். மொத்தம் 3. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் 2 ஒரு பக்கம் 1 எடுத்து இந்த மாதிரி இறுக்கமாக முடி போட்டுக்கலாம். அந்த ஒயிட் கலர் நூல் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக 2 முடி 3 முடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சைடில் இருந்து ஒரு நூல் விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு முடி போட்டேன் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு நூல் விட்டுட்டு சென்டரில் இருக்கிறது எல்லா நூலையும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாலையோட கொஞ்சம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கோர்க்கணும். அது பாருங்கள் அடுத்தடுத்து கோர்த்துக்கலாம். அடுத்தது மாலையோட கழுத்து பகுதிக்காக இந்த மாதிரி அதே ஊசியில் இந்த மாதிரி நூல் கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கோங்க. மணி வந்து நம்மளுக்கு கழுத்துக்கு எவ்வளோ நீளம் 1 ஜானோ 1.5 ஜானோ நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இதே மாதிரி நம்ம மணி கோர்த்துக்கலாம் பாருங்கள். நம்ம குஞ்சத்துக்கு என்ன கலர் மணி போட்டோமோ அதே கலர் தான் இந்த இடத்துலையும் போடணும். நம்ம ஒயிட் கலர் போட்டிருந்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒயிட் கலர் போட்டுக்கலாம். கோல்டு கலர் போட்டிருந்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் கோல்டு கலர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு செட்டும் கோர்த்துக்கலாம். 2 ஜோடியாக வர மாதிரி இந்த மாதிரி 2 செட்டு இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து அதே ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. கம்மியான நீளத்துக்கு போட்டுக்கோங்க. தாமரை பூ வந்து ஊசியில் கீழே பார்த்த மாதிரி ஒரு பூவும் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. அடுத்து மேலே பார்த்த மாதிரி ஒரு பூ கோர்த்துக்கலாம். இது வந்து குஞ்சத்துக்கு முடி போடுறதுக்காக. அவ்வளோதான். இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். மேலே பார்த்த மாதிரி ஒரு பூ, கீழே பார்த்த மாதிரி ஒரு பூ, இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம கோர்த்து இல்லைங்களா, அதோட முன்னாடி நூல் இருக்கணும், பின்னாடி இந்த மாதிரி நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கோர்த்துட்டு  மாலையோட குஞ்சத்தை பாருங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இறுக்கமாக 2 முடி 3 முடி போட்டுக்கோங்க. நல்லா மணி உள்ளே போகிற அளவுக்கு நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. கேப் இருந்ததுன்னா அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கோங்க. முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோமா அவ்வளோதான். பார்க்குறதுக்கு பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மாலை பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த நூலை லைட்டாக இந்த மாதிரி இழுத்தமாகவே வந்துடும். அடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நாட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி முடி போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கலாம் பாருங்கள். நல்லா 3 முடி 4 முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடி போட்டுட்டு நூலை வந்து ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. விட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்து மாலையோட குஞ்சத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக நூலை பிரிச்சுட்டு இந்த மாதிரி சென்டராக போட்டு நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கேப்பே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கோங்க. நல்லா 3 முடி 4 முடி நல்லா இறுக்கமாக போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க, ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். மாலையோட கீழே பாருங்கள் குஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே பாருங்கள் எங்கேயும் கேப் இல்லை, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து மாலையோட கழுத்து பகுதியில் நம்ம ரெண்டு செட்டு கோர்த்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி முடி போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக கேப் இல்லாத அளவுக்கு நல்லா 3 முடி 4 முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அடுத்து அதே மாதிரி அந்த சைடு முடி போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி 2 ஜோடி மணியும் நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 ஜோடி கூட கோர்த்து எடுத்துக்கலாம், அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகான தாமரை பூ மாலை ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.